இன்ஃபர்டிலிட்டி மென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு ஏசோஸ்பெர்மியா ஒலிகோஸ்பெர்மியான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விந்தணுக்கள் சரியா நீந்தும் தன்மை இல்லாமல் இருக்கு, மொட்டிலிட்டி எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அஸ்தினோசூஸ்பெர்மியா அப்படிங்கிற கண்டிஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக மென்ஸோட செமன் நம்ம அனலைஸ் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கேட்டர்டாக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கோ அதுக்கு கிட்டத்தட்ட 33% நீந்தும் தன்மை இருக்கணும். ஸோ அந்த நீந்தும் தன்மை 33% கூட இல்லாமல் ஒரு சிலருக்கு 2%, 10% அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி குறைவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இப்போ யூடி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை எஸ்டிடி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கலாம், இல்லை உடலோட உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மொட்டிலிட்டியில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, இல்லை ஆல்கோஹால் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்குமே வந்து முதல்ல கவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து நீந்தும் தன்மையில் வந்து பிரச்சனைகளை ஏற்படும். ஸோ என்னென்ன ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் விடுபடணும். இப்போ ஒரு அடிக்ஷன் இருக்குது, ஸ்மோக்கிங் ஆல்கோஹால்லாம் அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்களா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது, மால் நியூட்ரிஷன் இருக்கா அதை சரி பண்ணுறது, இல்லை சாப்பிட்டோன்னே ஐபிஎஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கா அப்போ இன்டெஸ்டைன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கட் ஹெல்த்தை ப்ராப்பரைஸ் ரெகுலரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் வந்து நல்லா அலைவாக ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும்.